வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த விளக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இப்போ நிறைய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால வேலை வாய்ப்பெல்லாம் பிரச்சனையாகும் அப்படின்லாம் நிறையா சிக்கல்கள் இருக்குது. நீ இதுக்கு மேலேயும் ஒன்று வரப்போகுதான், ஏஜிஐ. அதுனா ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டட் இன்டெலிஜென்ஸ். அது என்ன செய்யுன்னு கேட்டால் தானாக க்ரியேட் பண்ணியே செய்யும். இப்போ நம்ம இருக்கிறத வச்சுட்டு செய்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதுவே க்ரியேட் பண்ணியே செய்கிறதுன்றது ஆர்டிஃபிஷியல் ஜெனரேட்டிங் இன்டெலிஜென்ஸுன்னு. இன்னொன்று வருதான், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஏஎஸ்ஐ அப்படின்னு. அது என்ன பண்ணும், மனிதனால் செய்ய முடியாத விஷயத்தையும் செய்யும். அந்த மாதிரி. அப்போ இன்றைய அந்த கணினி உலகம் என்பது வர வர நல்லா அப்டேட் ஆகிட்டே வருது. அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏதோ வாழ்ந்தால் போதும்னா இருக்கிற வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏதோ போனோமா, சம்பளம் வாங்கினோமா, சாப்பிட்டோமா, அப்படியே வாழ்ந்துடலாம். ஆனால் வளரணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும், அறிவை டெவலப் பண்ணணும், இன்னும் பொருளாதாரத்தை மேம்படுத்தி இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வளரணும், திறமையை இன்வெஸ்ட் பண்ணணும். வளரணும்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். தெர் இஸ் மூமெண்ட், தெர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எங்கே தொடர்ந்து செயல் இருக்கிறதோ அங்கே வளர்ச்சி கட்டாயம் இருக்கும். நிறைய பேர் செட்டில் ஆகிடுவாங்க. இந்த வேலை பார்த்தோம், சம்பளத்தை வாங்கினோம், சாப்பிட்டோம், இப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு நினைப்பாங்க. அது ஓகே, அப்படி ஓடுறவங்க ஓகே. ஆனால் இதுக்கு மேலே வளரணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேரத்தை, அறிவை, திறமையை, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி புது புது முயற்சிகளை செய்யணும். நாங்களாம் சின்ன வயசாக காலத்தில் ரேடியோ இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் தான் ரேடியோ இருக்கும். அதை போய் வெளியே உட்காந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்போம். அது அப்புறம் டேப் ரெக்கார்டர், ரேடியோ எல்லாம் கலந்து வந்துச்சு. அப்போ டேப் ரெக்கார்டரில் நினச்சா பாட்டு கேட்கலான்னு நிலைமை வந்துச்சு. அப்புறம் அது இம்ப்ரூவ் ஆகி என்ன பண்ணிச்சு, சிடிஸாக மாறிடுச்சு. அப்புறம் சிடிகளை உற்பத்தி பண்ணி எல்லாம் வாங்கி செய்ய ஆரம்பித்தோம். இப்போ ஐயாட்டெல்லாம் இந்த சிடிஸு பதிவு பண்ண சிடிஸே 1 லட்ச ரூபாய்க்கு சும்மா கிடக்கு. ஏன்னா சிடி யாரும் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ பென்ட்ரைவ் வந்துருச்சு. இன்னும் ஒரு காலத்தில் பென்ட்ரைவையும் தாண்டி என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. அப்போ இந்த அறிவு மேலும் மேலும் வளர்ச்சி விட்டுக்கிட்டே வருது. நம்மளை விட நம்ம பிள்ளைகளை விட பேரம்பேத்திக்கு அப்படி போயிட்டுருக்கு. அதை திருவள்ளுவர் பிறந்தையே சொல்லியிருக்காரு. அந்த மக்கட்பேரில் சொல்லும்போது தம்மக்கள் அறிவுடைமையினார். உன்னை விட ஓம் பிள்ளை பேரம்பேத்தி அறிவு வளர்றது என்பது மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஒரு நாட்டை, ஒரு உலகம் உயர்வதற்கு இதெல்லாம் இனிமையான விஷயம். அதனால் அப்படி வளரத்தான் செய்யும். அறிவும் வளரும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அது தாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு இன்றவளுக்கு அதுவே நீதரும் மகிழ்ச்சின்னு நம்ம பட்டுக்கோட்டையார் சொல்ல, எம்ஜிஆர் பாடின மாதிரி அது வளர்ச்சி வேணும். அதனால் வாழ்ந்தால் போதும், ஏதோ வண்டியை ஓட்டினா போதும்னா நீங்கள் அப்படி இருங்க மசன்ட்டு. ஆனால் வளரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், அறிவை இன்வெஸ்ட் பண்ணணும், திறமை இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நான்லாம் ஒரு அரசு வேலையில் ஆசிரியராக இருந்தவன் தான். அப்படியே செட்டில் ஆகிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் 10 வருஷம் ஆன ஒன்றும் யோசனை வந்துச்சு. இப்படி இருந்தோம்னா 58 வயசில் நம்ம என்ன கதி ஆகும்னு யோசிக்கும் போது, 58 வயசில் ரிட்டையர்ட் ஆனவெல்லாம் எப்படின்னா செய்கிறான்னு பார்த்தா இது வேலைக்கு ஆகாது. நம்ம வளரணும்னு முடிவு பண்ணேன். வளரணும்னு முடிவு பண்ணி 10 வருஷம் வேலை பார்த்தது அப்படியே தூக்கி 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டு வெளியே வந்து விதவிதமான முயற்சிகளை நம்ம செய்ய ஆரம்பித்தோம். உலகமெல்லாம் சுற்றினோம், கோடி கோடியாக சம்பாதிச்சோம், பேரும் புகழும் பெற்றோம். இன்று உங்கள் முன்னால் 76 வயசில் இன்னும் உலகம் சுற்று வாலிபனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் 2 கேள்வி தான், வாழ்ந்தால் போதுமா, வளரணுமா? வளரணும்னு சொன்னால் யூ ஷுட் இன்வெஸ்ட். நீங்கள் உங்கள் அறிவை, உங்கள் திறமையை, உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு, மாற்றுவதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்ய வேண்டும். செய்வோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.